ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறதா? ஈரானின் உச்ச தலைவர் காமேனி உயிரிழந்து விட்டாரா? இப்படிப்பட்ட பதற்றமான கேள்விகள்தான் இப்போ உலக நாடுகள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டு வருது. இங்கேதான் ட்விஸ்ட். இதுல எது உண்மை, எது வதந்தி? உறுதியாக தெரிந்தது என்னன்னா, இன்று காலையிலிருந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஈரானின் தலைநகரமான டெஹ்ரான், அணு ஆயுத தளங்கள் மற்றும் உச்சத்தலைவர் காமேனியின் அலுவலகம் உள்ள பகுதிகள் குறிவைக்கப்பட்டு இந்த தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த பயங்கரமான தாக்குதல்ல ஈரானிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமீர் நசீர்சாதே மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையான IRGCயின் தளபதி முகமது பாக்பூர் ஆகியோரும் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க. இந்த ஒரே விஷயம்தான் இப்போ ரொம்ப முக்கியம். இந்த தகவல் எதுவும் அதிகாரப்பூர்வமா இன்னும் உறுதி செய்யப்படல. ஈரான் தரப்பிலிருந்து எந்த ஒரு அரசாங்க ஊடகமும் இந்த முக்கிய தலைவர்களின் உயிரிழப்புகளை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தல. சரி, இப்போ உண்மை என்ன? உச்ச தலைவர் காமேனியோட நிலைமை என்ன? அவர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு முதல்ல பல தகவல்கள் இணையத்துல பரவுச்சு. ஆனா இஸ்ரேலின் பிரபல செய்தி ஊடகமான சேனல் 12 இந்த தகவலை திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. காமேனி உயிரிழக்கல, அந்த தாக்குதல்ல அவருக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருக்கலாம்னு அவங்க தரப்பு செய்திகள் சொல்லுது. கூடிய சீக்கிரமே காமேனியோட உரை ஒன்னு தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அது அவர் இந்த தாக்குதலுக்கு முன்னாடியே ரெக்கார்டு செய்த வீடியோவா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு இஸ்ரேல் ஊடகங்கள் சந்தேகிக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்த பதற்றமான விஷயங்களை பார்த்தோம். மத்திய கிழக்கு நாடுகளின் இந்த நிலைமை பத்தி உங்களோட கருத்து என்ன? இதன் பொதுவான பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பல வருஷங்களா நடந்து வர்ற மறைமுக போர் இப்போ எல்லை மீறி நேரடி போராக விஸ்வரூபம் எடுத்திருக்கு. முக்கியமா அமெரிக்காவும் இந்த தாக்குதல்ல இஸ்ரேலோட இணைந்திருப்பதா வெளியாகும் செய்திகள் ஒட்டுமொத்த மத்திய ஆசியாவிலுமே ஒரு போர் பதற்றத்தை உருவாக்கியிருக்கு. ஈரானின் அணு ஆயுத தளங்களை குறிவைப்பது பல வருஷங்களா இஸ்ரேலோட திட்டமா இருந்துச்சு. இந்த மாதிரி உச்ச தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் குறிவைக்கப்படுவது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஈரானின் ஒட்டுமொத்த இராணுவ கட்டமைப்பையே அசைத்து பார்க்கும் ஒரு மிகப்பெரிய முயற்சி. அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, ஈரான் இதுக்கு நிச்சயமா ஒரு கடுமையான பதிலடியை இராணுவ ரீதியாகவோ அல்லது தங்கள் ஆதரவு அமைப்புகள் மூலமாகவோ கொடுக்கலாம். அப்படி நடந்தா உலக அளவுல கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு விலை கடுமையாக உயரும் வாய்ப்பிருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? ஈரானின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காகவும் உயிரிழப்புகள் பற்றிய உண்மையான தகவலுக்காகவும் உலக நாடுகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் பதற்றம் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வாய்ப்பிருக்கு. அதை நாம தொடர்ந்து கண்காணிக்க வேண்டி இருக்கு. இந்த முழு பிரச்சனையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய உலகளாவிய போர் பதற்றத்துக்கு வழிவகுக்குமா? உங்களோட பார்வையை பதிவு பண்ணுங்க.